ஒவ்வொரு இடத்துல உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக, உங்களுடைய சமாதானம் இருப்பதாக. ஆண்டவரே, ஜனங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீர் ஆலோசனை கொடுப்பீராக, நீர் வழி நடத்துவீராக. தேர்தல் ஆணையத்தை நீர் வழி நடத்துங்கப்பா. அவர்களுடைய கரம் இருப்பதாக. தேர்தல் ஆணையத்துடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுடைய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாரும் பொறுப்போடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, நீதியோடு இந்த தேர்தலை நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த அதிகாரத்துக்கும் அவர்கள் பயந்து ஆண்டவரை தவறு செய்யாதபடி, பணத்துக்காக தவறு செய்யாதபடி இயேசுவே, ஆண்டவரை நல்மனசாட்சியோடு, ஆண்டவரை நீதியோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட இந்த தேர்தலை நடத்துவதாய் காணப்படும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நல்ல நீதியான தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லட்டும். கர்த்தாவே, அதிகாரிகளை வழி நடத்துங்கப்பா. அவர் மேல் உங்களுடைய கரம் இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, விஷயங்கள்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் எந்த ஒரு தவறுதல் பிரச்சனைகள் நடக்கவே கூடாதுப்பா. அப்படி நடத்தினால் அதை மாற்றுவீராக, அதை மாற்றுவீராக. ஆண்டவரை காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்படும் போல ஆமாம் திட்டங்கள் முடிந்த போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது ஒன்றும் வாய்க்காமல் போட்டோம். அதிகமின் ஆலோசனை அவமாக்கி போட்ட கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எந்த கர்த்தாவே ஆலோசனை செய்திருந்தாலும், இந்த ஏழு விஷயமா எந்த ஒரு ஆண்டவர் குற்றம் செய்திருந்தாலும் அது ஒன்றும் இயேசுவின் நாமத்தில் நடக்காமல் போகட்டும், அது நிறைவேறாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் கர்த்தரே நடத்தினார் சொல்லட்டும். ஆண்டவரே நல்ல ஆட்சியை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு சுத்தமானவர்களுக்கு தந்து நீர் எங்களை ஆண்டவரே வழி நடத்துவீராக. நீர் ஆட்சி செய்யுங்கப்பா. நீர் ஆட்சி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா. உம்முடைய அப்பா மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல நீர் ஆண்டவர் வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பா. கர்த்தரே நடத்தினார் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.